என்னம்மா வேலண்ண வந்துட்டு போறாரு போல? ஆமாப்பா. அது ஒன்றும் இல்லைப்பா. ஒரு சின்ன விஷயம். கல்யாணம் தான் அவசரத்தில் நடந்து முடிஞ்சு போச்சு. ஒரு ரிசப்ஷனும் ஒன்று வச்சுட்டோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறப்பா. சரிங்கப்பா, உங்க விருப்பம். கல்யாணம் நடந்த விஷயம் யாருக்கும் தெரியாம போச்சுப்பா. இப்ப கூட பாரு, ஊர்ல இருந்து வேலு வந்துட்டு போனாப்புல. யாருக்கும் தெரியலனா தேவையில்லாத தர்ம சங்கடம் தானே. நாமளும் ஊரை கூட்டி ஒரு விசேஷத்தை வச்சிட்டோம்னா எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சு போயிடும்ல. அப்படியே பண்ணிக்கலாம்ப்பா. அப்புறம் ஒரு சின்ன விஷயம்ப்பா. அந்த வேலு மருமகளை பார்த்து யார் இந்த பொண்ணுன்னு கேட்டாப்புல. என் மருமகன்னு நான் சொல்லவே இல்லை. உனக்கு பொண்ணு பார்க்குறேன்னு சொன்னப்போ கூட உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொல்லலை. மருமகளுக்கு அதனால என் மேலே வருத்தமாக கூட இருக்கலாம். மருமகள்கிட்ட சொல்லுப்பா, இங்கே வந்தவன் ஒரு துக்குரி பைய. இதுதான் என் மருமக கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எப்படி நடந்துச்சு, ஏன் நடந்துச்சு, கொலை என்ன, கோத்திரம் என்னன்னு பகதொகை தெரியாமல் பேசிக்கிட்டே இருப்பான். அப்படி ஏதாவது நடந்துச்சுன்னா அந்த பொண்ணு மனசு தானே கஷ்டப்படும். அதான் எதுவும் சொல்லாம மலிப்பிட்டேன். எதுவும் தப்பா எடுத்துக்க வேண்டாம்னு சொல்லிடுப்பா. நீங்க செஞ்சா அது சரியாதான்ப்பா இருக்கும். அதுக்காகத்தான் ரிசப்ஷன் நடத்திடலான்னு பாக்குறேன். சரிப்பா. சரி, பார்த்து போப்பா. உனக்கு ஐயோ எனக்கு கேட்கமா வருதுமா. அது எப்படி சொல்றதுன்னு தெரியலமா. ஏய் சும்மா நோண்டாம என்ன விஷயம்னு சொல்லி தொலைடி. ஏமா அமெரிக்காலாம் கல்யாணம்னா தாலி கட்ட மாட்டாங்களாம், மோதிரம் தான் போடுவாங்களாமே. என் ஃப்ரெண்டு சொன்னா. உன் ஃப்ரெண்டுக்கு அமெரிக்கால கல்யாணமா? போமா. இல்லம்மா எனக்கு. ஏய் என்னடி சொல்ற? ஜமீன்தாருக்கும் அவரோட வைஃப்க்கும் என்ன ரொம்ப பிடிச்சு போச்சுமா. அடி சக்க, எப்படி? என்ன பார்த்தோன்னே பிடிச்சிடுச்சான். ஏமா இப்படி பாக்குற? இல்ல பார்த்தோன்னே பிடிச்சிச்சுன்னு சொன்னியே, அதான் கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. ஏன் எனக்கு என்ன குறைச்சலாம்? அதுக்கு இல்லடி, நம்ம குடும்பத்துக்கே கொஞ்சம் திருட்டுக்களை ஜாஸ்தி. பார்த்தோன்னே நம்மள அவ்வளவு சீக்கிரம் யாரும் நம்ப மாட்டாங்க. உங்க அண்ணா சொன்ன மாதிரி அந்த ஜமீன் குடும்பம் கேனையனுங்களா தான் இருப்பானுக்கு போல இருக்கு. இந்த உலகத்துல நல்லவங்களுக்கு பேரு கேனையன் தான். இன்னொரு தடவை அவங்கள பத்தி தப்பா என்கிட்ட பேசாதம்மா. அவங்க கிட்ட இருக்க காசு பணத்துக்காகலாம் அப்படி சொல்லல, அவங்களோட நல்ல மனசுக்காக தான் அப்படி சொன்னேன். அப்படிப்பட்ட ஒருத்தவங்களோட பையன் நிச்சயமா லூசா தான் இருப்பாங்கறியா? என்னம்மா வீட்டுக்கு வர மாப்பிள்ளை போய் அப்படிலாம் பேசிட்டு இருக்க? அவர் பேர் என்னன்னு தெரியும்ல, சச்சின் பெரியசாமி. பையனோட போட்டோவை பாத்தியா? தேவையே இல்லம்மா. அமெரிக்கான்னு சொன்னதுக்கு அப்புறம் போட்டோலாம் எதுக்கு பார்க்கணும்? ஏய் தெரியாம தான் கேக்குறேன். அமெரிக்காக்கு போற எல்லாருமே அழகா தான் இருப்பாங்களா? பின்ன உன்ன மாதிரி இருப்பாங்களா? என்னடி இப்பவே இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட? கல்யாணம் ஆனா என்ன கழட்டி விட்டுருவ போல இருக்க. மா அமெரிக்கால ரொம்ப குளிரும், உனக்கு சேராதுல்ல, கோல்டு பிடிச்சுக்கும். அடிப்பாவி, உன்ன போய் நம்பன பாத்தியா? என்னம்மா பயந்துட்டியா? சும்மா சொன்னமா. நீ எதுக்குமா கவலைப்படுற? அமெரிக்கால அவங்களுக்குன்னு 2-3 வீடு இருக்கான். உன் பேர்ல ஒரு வீடு எடுத்து தர சொல்றேன். ஏய் இப்பவே என்ன மனக்கோட்டை கட்ட வச்சுட்டு கடைசி நேரத்துல தீய வச்சிடாத என்ன? ஏம்மா ஒரு நல்ல காரியத்தை ஆரம்பிக்கும் போது இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? என்ன பார்த்த உடனே அவங்க அப்படியே அசந்துட்டாங்க தெரியுமா? ஜமீன்தார் அவர் வீட்டுக்கு வர சொல்லி விசிட்டிங் கார்டை கொடுத்திருக்காரு.
முதல்ல அவங்க உண்மையில ஜமீன் குடும்பம் தானா என்ன ஏதுன்னு விசாரி. அப்புறம் அவங்க வீட்டுக்கு போக வர பழகி அவங்க வரலாறு பூர்வீகம்லாம் என்ன நைஸா கண்டுபிடி. இல்லனா உங்க அண்ணன் மாதிரி அவசரப்பட்டு யாரு என்னன்னு தெரியாம மாட்டிக்குவோம். ஐயோ நீ ஏமா இப்படி இருக்க? அவங்க ஜமீன்னு நம்ம கிட்ட போய் சொல்ல வேண்டிய அவசியம் அவங்களுக்கு என்னமா வந்துச்சு? கூறுகட்டவள அடிச்சனா பாரு. இங்க பாரு, நான் சொன்னதுல ஒரு அர்த்தம் இருக்குடி. உனக்கு அவங்க கிட்ட பேசுறதுக்கு தயக்கமா இருந்தா சொல்லு, அவங்களை இங்க கூட்டிட்டு வா. நான் அவங்க வாயை புடுங்கி என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறேன். நீ கவலையே படாதம்மா, நான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஃபுல் டீடைல்ஸோட வரேன். ஆனாலும் நான் சொல்றேன், நீ சந்தேகப்படுற மாதிரிலாம் இல்லம்மா. அவங்க உண்மையாவே ஜமீன் தான். இதுக்கப்புறம் நம்ம லைஃப் அமெரிக்கால தான். யாரோ பிளைன்ல போற யோகா இருக்குன்னு தண்டல ஜோசிகாரன் அப்பவே சொன்னான். அது சரியா தான் இருக்கு. உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. ரிசப்ஷன் வைக்கணும்னு நான் உங்ககிட்ட எப்படி கெஞ்சி கேட்டேன். முடியவே முடியாதுன்னு சொன்னீங்க. உங்க அப்பா சொன்ன உடனே சின்னதா கூட தயங்காம சரின்னு சொல்லிட்டீங்க. என்ன நித்யா, இன்னைக்கும் சண்டை ஆரம்பிக்கிற? இதுக்கு பேர் சண்டை இல்ல, புரிஞ்சுக்கிறது, தெளிவுபடுத்திக்கிறது. நான் ஒன்னும் உங்க அப்பா பேச்சு கேட்க வேணாம்னு சொல்லல. ஆனா என்னையும் புரிஞ்சுக்கலாம்ல. என்ன நித்யா சொல்ற? அப்பா சொல்றது வேற, நீ சொல்றது வேற. ரெண்டு பேருமே ரிசப்ஷன் வைக்கிறது பத்தி தானே பேசணும். ஆமா, ஆனா அவர் சொல்ற சிச்சுவேஷன் வேற இல்ல. சரி விடுங்க, உங்களுக்கு உங்க அப்பா சொல்ற வார்த்தை தான் முக்கியம். இவ்வளவு சீக்கிரம் நீ சராசரி மருமகள் ஆவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. இங்க உன்னை யாருமே அப்படி பார்க்கல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால எங்க அப்பா என்ன சொன்னார் தெரியுமா? வந்த வேலு முன்னாடி உன்னை வச்சுக்கிட்டு நமக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சொன்னா அந்த ஆளு உன்னை ஹர்ட் பண்ணிட்டு வரோன்னு எவ்வளவு வருத்தப்பட்டார் தெரியுமா? ஒரே ஒரு விஷயம் யோசிச்சு பாரு நித்யா, இந்த ரிசப்ஷன் நடந்தா அது அவர் ஒருத்தருக்கு மட்டும்தான் நெருக்கடி. ரிசப்ஷனுக்கு வர எல்லாருமே உங்க பொண்ணோட நிச்சயதார்த்தம் நின்னு போச்சாமே தான் கேட்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி இந்த ரிசப்ஷன் வைக்கலாம்னு சொல்றாருன்னா அவரோட மனசை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாரு. நீ சொல்ற மாதிரி எங்க அப்பா முக்கியம், எங்க அம்மா முக்கியம் நான் என்னைக்குமே நடந்துகிட்டதே இல்ல. மதி விஷயத்துல அவங்க ரெண்டு பேரையுமே நான் எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்கேன் தெரியுமா? அவர் தப்பு பண்ணப்போ தப்பு நான் தான் சொன்னேன். இப்ப அவர் பண்றது கரெக்ட்ன்றப்போ சரின்னு சொல்றதுல என்ன தப்பு? என்ன பேச்சே காணோம்? சரி. சரினா புரிஞ்சுக்கிட்டேன்னு அர்த்தம். அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. அதே மாதிரி நீங்களும் கோவப்படாம நான் சொல்றது புரிஞ்சுக்கிறீங்களா? என்ன சொன்னாலும் கோவப்பட மாட்டேன், சொல்லு. ரிசப்ஷனுக்கு எங்க அப்பாவையும் அம்மாவையும் கூப்பிடலாமே. இப்பதான் கோவப்பட மாட்டேன்னு சொன்னீங்க. இங்க பாரு நித்யா, உங்க அப்பா மென்டாலிட்டி வேற, எங்க அப்பா மென்டாலிட்டி வேற. இப்ப என்ன, அவங்களை இங்கேயே உட்கார வச்சு சாப்பாடு போட்டு குடுத்தனம் பண்ணலான்னு சொல்றேன். ரிசப்ஷனுக்கு கூப்பிடலான்னு தானே சொல்றேன். நான் என்ன உங்க அப்பா அம்மாவை பார்க்க கூடாது, பேசக்கூடாது நான் சொல்றேன்? இது மூலியமா ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்தா எனக்கு சந்தோஷம் தான். ஆனா நான் ஒன்னு சொல்றேன், கண்டிப்பா இதுக்கு உங்க அப்பா ஒத்துக்க மாட்டாரு. முதல்ல கூப்பிடுங்க. வரதும் வராம போறதும் அவங்க விருப்பம். யாரையும் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ரிசப்ஷனை பண்ணணும்ன்ற எண்ணமே எனக்கு கிடையாது. இந்தாங்க. ஐயோ 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 அம்மா, என்னம்மா அது அவசகுணமா? டேய், இது அந்த ஐயோ இல்லடா, சந்தோஷத்துல வர ஐயோ. அவ என்ன அழகா இருக்கா தெரியுமா? மூக்கு மூலியமா லட்சணமா. ஆமா தங்க பொண்ணு, அந்த பொண்ணை பாக்குறப்போ
சின்ன வயசுல உன்னை பார்த்த மாதிரி அவ்வளோ அழகா இருந்துச்சு தெரியுமா? நெசமாவா சொல்றீங்க? ஆமா. ஐயோ, இப்ப கூட நீ அந்த பொண்ணு மாதிரி ட்ரெஸ் போட்டா எவ்வளவு அழகா இருப்ப தெரியுமா? ஆடா தூ, உங்க ரொமான்ஸ்ல தீய வச்சு கொடுத்த என் வாழ்க்கையே என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு கேள்விக்குறியா இருக்கு. அதை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம உங்களுக்கு கிளுகிளுப்பு கேக்குதோ? ஏண்டா மோனே, நீ ஏண்டா கவலைப்படுற? எங்க மருமகிட்ட நாங்க பேசி முடிச்சிட்டோம்டா. அந்த புள்ளை எங்க நடிப்பை பார்த்து உண்மையிலே நம்ம அமெரிக்க குடும்பம் நம்பிடுச்சுரா. ஆமா கோபாலு, அந்த பொண்ணுக்கு எங்க 2 பேரையும் ரொம்ப பிடிச்சு போச்சான். ஆமா, உங்களை பிடிக்கிறதுக்கு தான் இவ்வளவு பண்ணதா? என்னப்பா நீ எல்லாத்துலயும் என்ன மாதிரியே அவசரப்படுற? எந்த பரதேசியே நமக்கு மிஸ் கால் கொடுக்குது. பா, நீயாவது திருப்பி கூப்பிட்டு என்னன்னு தான் கேள. அந்த மாதிரி எல்லாம் ரோசப்பட்டு காசை வீணாக்குற ஈன பிறவில்லடா நானு. கொடுப்பா, யாரும் தான் பாக்குறேன். பா, இது சித்ராவோட நம்பர் பா. என்னங்க அது? அந்த பொண்ணு மிஸ்டு கால் கொடுக்குது. பாத்துக்கம்மா, இப்படிதான் போன மாசம் ஏன்டா சம்பள பணத்தை அனுப்பலன்னு கேட்டல, காசு ஃபுல்லா இப்படிதான் போச்சு. இவ்வளவு ஏன் முதல்ல அவளுக்கு 1000 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணி விட்டேன். அப்ப கூட மிஸ்டு கால் தான் கொடுத்தா. அப்ப அந்த பொண்ணை கண்டிப்பா மடக்கிடலாம்டா. சும்மா என்கிட்டயே பேசிட்டு இருக்காதீங்க, போனை போட்டு சித்ராட்ட பேசுங்க. ஹலோ, This is the independence of the democracy of the what this nonsense. அங்கிள் நான் சித்ரா பேசுறேன். சாரிம்மா, அமெரிக்கால இருந்து வந்திருக்கிற என் ஃப்ரெண்டு பேசுறானோன்னு நினைச்சேன். உன்னை பத்தி தான் நானும் என் ஒய்ஃபும் என் பையன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தோம். அங்கிள், உங்க பையன் வந்திருக்காரா? ஆன்லைன் வீடியோ சாட்ல பேசிட்டு இருந்தோமா. உன்னை பத்தி சொன்னோம். எப்பமா நீ எங்க வீட்டுக்கு வர? இப்படி கொடுங்க. இங்க பாருமா, உன்னை பார்த்து பேசிட்டு வந்ததுல இருந்து ஓ நினைப்பாவே இருக்குமா. அதான் என் பிள்ளைகிட்ட, அமெரிக்கால இருக்கிற என் பிள்ளைகிட்ட சொல்லிட்டு இருக்கோம். நான் வேணும்னா இப்பவே உங்க வீட்டுக்கு வரேன். இல்லம்மா, இப்போ ராத்திரி நேரம் ஆயிடுச்சுல, வேணா நாளைக்கு வரியா? சரி ஆண்டி, நாளைக்கு நான் கண்டிப்பா வரேன். சரி. பாத்தியாடா என் மருமவள, இங்க வரேன்னு துடியா துடிக்கிறா. அவ வர்றன்னு துடிக்கிறது உங்க மேல உள்ள பாசத்தினால இல்ல, அமெரிக்காவில் இருக்க உங்க மகனை கரெக்ட் பண்றதுக்காக. சரி விடுங்க, நான் சொல்றபடி கேட்டீங்கன்னா கூடிய சீக்கிரமே அவளை நம்ம வழிக்கு கொண்டு வந்துடலாம். அதெல்லாம் சரிப்பா. நாளைக்கு அந்த பொண்ணு வந்து மாப்பிள்ளை போட்டோவை பார்க்கணும்னு சொன்னா என்னப்பா செய்யறது? நீ இல்லாத ஆளை பத்தி கவலைப்படுற, நான் இங்க இருக்கிற எல்லா பொருளையும் நினைச்சு கவலைப்படுறேன். ஆமாம்மா, அவ இங்க வந்தான்னா அதை எடுத்துக்கிட்டுமா இதை எடுத்துக்கிட்டுமான்னு எல்லா பொருள் மேலையும் கை வைப்பா. அவகிட்ட இருந்து இந்த பொருள்லாம் பாதுகாக்கிறதுக்குள்ள போதும் போதும்னு ஆயிடும். இப்ப என்ன பண்றது? இந்த பொருள் எல்லாத்தையும் இடமாத்திட்டு டம்மியா கொண்டு ரொப்பணுமே. அப்ப நம்ம பையன் போட்டோங்க. அதுவும் டம்மி தான். இந்தாம்மா பாரு, இதான் உங்க பையன். டேய், ரொம்ப அழகா இருக்கான்டா. யார் அது? என் ஃப்ரெண்டுமா, சினிமாவில் ஜூனியர் ஆர்டிஸ்டா இருக்கான். டேய் கோபாலு, இந்த நிமிஷம் எனக்கு ஒரு புது யோசனை தோணுதுடா. சொல்லுமா, சொல்லு. நம்ம குலதெய்வத்து மேல சத்தியமா சொல்றேன்டா, ஓ மொஹரைக்கும் அந்த பொண்ணோட அளவுக்கும் ஏணி வச்சா கூட எட்டாதுடா. இந்த பையன் தான் அந்த பொண்ணுக்கு சரியா இருப்பான். இவங்க 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டு நம்ம கம்மாக்கார நிலத்தை திருப்பி விவசாயம் பண்ணி உருப்பட வழியை பார்க்கலாம்டா. உங்க 2 பேரையும் கொலை பண்ணிடுவோம் பாத்துங்க. ஒழுங்கு மரியாதை நான் சொல்றது கேட்டு நடங்க, இல்ல நடக்கிறதே வேற. ஏண்டி இப்படி இருக்க?
உங்க 2 பேருக்கும் இதை நான் சொல்லணும். ஹலோ. சூர்யா, மா வாமா சாப்பிடலாம். வா நட்ராஜ், நீயும் வந்து சாப்பிடுவா. இல்லம்மா, எனக்கு டயர்டா இருக்கு, கொஞ்சம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. ஏன்பா சாப்பிட்டு படுத்துக்கலாமேப்பா. இல்லம்மா பரவாயில்ல. ஏன் நட்ராஜ், மத்தியானம் சாப்பிடலையா? இல்லம்மா அது வந்து தம்பி, அம்மா சொல்றேன்னு கோச்சுக்காதப்பா. நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேங்கிறது எனக்கு முக்கியம் இல்லப்பா. வேலைக்கு நீ சாப்பிடணும், அதான் எனக்கு முக்கியம். இல்லம்மா, வேலை அதிகமா இருந்ததால டைம் போனதே தெரியல.